வணக்கம் நண்பர்களே, தடைகளே உடைய சரித்திரம் சேனலுக்கு உங்களே வரவேற்பில் பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸோட ஒரு அருமையான ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போற ஸ்கீம் நேம் என்னன்னா அஞ்சல் அலுவலகத்தின் மாதாந்திர வருமான திட்டம், அதாவது POMIS, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வாங்க இந்த வீடியோல போஸ்ட் ஆஃபீஸ் மாதாந்திர வருமான திட்டத்துக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும், இதனால பயன்கள் என்ன, இன்னும் மேல் பக்கம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி பண்ணாம பாருங்க, ஒவ்வொரு தகவலும் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸோட 3 ஸ்கீம் பற்றி பார்த்துக்கோம். என்னன்னா நேஷனல் சேவிங் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் ஸ்கீம், நேஷனல் சேவிங் டைமிங் டெபாசிட் அக்கௌண்ட் ஸ்கீம், பப்ளிக் ப்ரொவைட் ஃபண்ட் அக்கௌண்ட் ஸ்கீம். இந்த 3 ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ லிங்க் தெரியும், அதை கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு என்ன தொகைன்னு பார்க்கலாம் வாங்க. 18 வயதுக்கு மேற்பட்ட இந்திய குடிமகன் யாரும் சரி இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் தான். அப்படின்னா 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைகள் வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லையா? அப்படிலாம் இல்லை, அவங்களும் எலிஜிபிள் தான். அவங்க சார்பாக வந்து குழந்தைகள் சார்பாக வந்து பாதுகாப்பில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். செகண்ட் வந்து தனிநபராக மட்டும் இல்லாமல் கூட்டாகவும் சேர்ந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஜாயின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அப் டு 3 பேர் வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கு வந்து நம்ம வந்து ஜாயின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், சேர்ந்துக்கலாம். தேர்டு வந்து குழந்தைகள் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர் சார்பாக வந்து பாதுகாவலர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதே வந்து 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து அவர்கள் பேர்லேயே சொந்த பேர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து நாமினி வசதி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ முதலீடு பண்ணலாமாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 1000 ரூபா முதலீடு பண்ணணும். அதிகபட்சம் வந்து தனிநபராக வந்து 9 லட்சம் வரைக்கும் முதலீடு பண்ணலாம். அதே வந்து ஜாயின்ட் அக்கௌண்ட் இருந்தால் 15 லட்சம் வரைக்கும் முதலீடு பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட முதலீடுக்கு ஏற்ப வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து அதுக்கு தகுந்த மாரி வந்து உங்களுக்கு வட்டி வழங்கப்படும். ஒரே ஒரு டைம் முதலீடு செஞ்சால் போகணும், அதுக்கப்புறம் வந்து முதலீடு செய்யாது உங்கள் விருப்பம் தான். ஆனால் மேக்ஸிமம் லிமிட் தனியாருக்கு 9 லட்சமோ, ஜாயிண்ட்டுக்கு வந்து 15 லட்சம் வரைக்கும். அடுத்தது வந்து இந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ வட்டி தராங்கன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து 7.4% வந்து வட்டி தராங்க. இது வந்து 4 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து மாற்றி அமைப்பாங்க. உங்களுக்கு வந்து எப்படிலேருந்து வட்டி கிடைக்குன்னா, இப்போ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அமௌண்ட் இன்வெஸ்ட் வந்து 1 மாதம் கழிச்சு அதுலேருந்து 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து வட்டி கிடைக்கும். அந்த வட்டி வந்து நீங்கள் வந்து எடுக்க முட்டா மாதம் வட்டி தருவாங்க. அந்த மாதம் வட்டி நீங்கள் வந்து அக்கௌண்ட்ல வந்து எடுக்க முட்டா அந்த வட்டிக்கு வந்து கூடுதல் வட்டி கிடைக்காது. இப்போ வந்து நீங்கள் அதிகமாக டெபாசிட் பண்ணிட்டா வந்து நீங்கள் அதுக்கான வட்டி கிடைக்காது. அதாவது அதிகமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்களோ அதுக்கான வட்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமோட சேவிங் அக்கௌண்ட் ஸ்கீமுக்கான வட்டி தான் கிடைக்கும், POMIS ஸ்கீமுக்கான வட்டி கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தனிநபராக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணுற லிமிட் வந்து 9 லட்சம் தான். நீங்கள் வந்து 12 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 9 லட்சம் வரைக்கும் வந்து POMISக்கான வட்டி கிடைக்கும். அது எக்ஸ்ட்ரா 3 லட்சத்துக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கான உங்களுக்கு வட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ மாதம் கிடைக்குன்னு பார்க்கலாமாங்க. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து 7.4% இருக்குது, அதே நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு மாதம் வந்து 3083 ரூபா கிடைக்கும். அதுவே 9 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7.2% வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து மாதம் 5550 ரூபா கிடைக்கும். அதே வந்து நம்ம 12 லட்சம், அதாவது ஜாயின் அக்கௌண்ட்ல வந்து 12 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7.4% வச்சுக்கிட்டா அதுக்கு வந்து 7400 ரூபா மாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அதே 15 லட்சம் வச்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7.2% வச்சுக்கிட்டா வந்து நம்மளுக்கு மாதம் வந்து 9250 ரூபா கிடைக்கும். அடுத்தது வாங்க நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து அக்கௌண்ட்டை வந்து முன்கூட்டியே மூடிக்கலாம். ஆனால் வந்து ஒரு சில கண்டிஷன்லாம் வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 1 வருஷத்துக்கு வந்து அக்கௌண்ட் வந்து முன்கூட்டியே மூட முடியாது. அதே வந்து 1 வருஷம் வந்து 5 வருஷத்துக்குள்ள வந்து நம்ம எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது. அது என்னன்னா 1 வருஷம் வந்து இப்போ இந்த 3 வருஷத்துக்குள்ள மூடிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து 2% வந்து அபராதம் கட்டணும். நெக்ஸ்ட் வந்து அதுவே 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள வந்து நீங்கள் வந்து மூணுனா வந்து உங்களுக்கு வந்து 1% வந்து அபராதம் கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 1000 ரூபா வந்து 1000 ரூபா பிடிச்சிக்கிட்டு தான் உங்களுக்கு மீதி அமௌண்ட் தருவாங்க. நம்ம எப்படி இது வந்து முன்கூட்டியே முடலாம்னா, சம்மந்தப்பட்ட தபால் நிலையத்துக்கு போய் அதுக்கான சம்மந்தப்பட்ட ஒரு விண்ணப்பம் இருக்கும், அது வந்து ஃபில் பண்ணி கொடுத்தா நம்ம வந்து முன்கூட்டியே முடிக்கலாம். இப்போ வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க இருந்துட்டா வந்து அக்கௌண்ட் வந்து மூடப்படும். அதற்கான அமௌண்ட் வந்து சட்டப்பூர்வ வாரிசுக்கு இல்லைன்னா நாமினிக்கு வந்து திரும்ப செலுத்தப்படும். வட்டி வந்து இறப்பதற்கு முந்தைய மாதம் வரைக்கும் வட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த அக்கௌண்ட் முதிர்காலம் பற்றி பார்க்கலாங்க. இந்த அக்கௌண்டோட முதிர்காலம் வந்து 5 வருஷம். 5 வருஷம் முடிஞ்சவங்க வந்து சம்மந்தப்பட்ட தபால் நிலையத்துக்கு போய் அதுக்கான சம்மந்தப்பட்ட விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செய்து கொடுக்கணும். வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.